காந்தார படத்துல வந்துட்டு ஆடுறாங்கல்ல, யாரோட ஆட்டம்? கண்ணகி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. கண்ணகி ஆட்டத்தை கர்நாடகாவில ஆடி இந்தியா முழுக்க 1000 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு அது வந்து கண்ணகியோட ஆட்டம்னே தெரியல. நம்முடைய கடவுள்களை நாம ஏன் வணங்குறோன்ற தொடர்பே நம்ம தொலைச்சிட்டதுதான். கண்ணகி வந்துட்டு தமிழ்நாட்டுல மட்டும் கடவுள் கிடையாது, கேரளாவில பெரிய கடவுள். இன்னும் சொல்லணும்னா தமிழர்களுக்கு மாபெரும் எதிரிகளாக இருக்கக்கூடிய சிங்களர்கள் வந்து வணங்கக்கூடிய பத்தினி தெய்வம் வந்து கண்ணகி தான். இப்ப கேரளாவில போய் கேட்டீங்கன்னா கண்ணகின்ற பேர் இருக்காது, பகவதின்ற பேர் இருக்கும். ஒரு கவிஞர் எழுதினாரு, எங்கள் தெருவிலே நீண்ட காலமாக ஒரு காந்தி சிலை இருந்தது, அதன் அருகிலே புதிதாக ஒரு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. காந்தி சிலையும் டாஸ்மாக் கடையும் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்குமா என்று நாங்கள் கேள்வி கேட்டோம், உடனே நீக்கப்பட்டது காந்தி சிலை அப்படின்னு எழுதினார். அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் வந்துட்டு இவங்க நம்முடைய மரபை, நம்முடைய மண்ணை, நம்முடைய பண்பாட்டை வந்து தூக்கி அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. திருவண்ணாமலையை வந்து திருப்பதியா மாத்தணும். இன்னும் சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்துல எம்எல்ஏ பேசுறாரு, வேட்பாளர் பேசுறாரு, திமுக வேட்பாளர், திருப்பரங்குன்றத்தை திருப்பதியாக மாத்துவோம். தமிழினம் ஒரு மானம் உள்ள சூடு சொரணை உள்ள இனமாக மீண்டும் வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அவர்கள் எதற்காக பயப்படுகிறார்களோ அதை முழுவதுமாக நடத்தி காட்ட வேண்டிய வேலைதான் தமிழர்களுக்கு இன்னைக்கு தலையாய வேலை. இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கோ மற்ற நாடுகளுக்கோ போய் தமிழன் அப்படின்னு பேசி செருப்படி வாங்குறப்பதான் நமக்கு தமிழ் தேசியம்னா ஏன் அவசியமானது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து செருப்பாடு அடிக்கிறாங்க. மதுரை இப்ப நீங்க எல்லா கோயிலையும் போய் பாருங்க, அம்மன் வந்து 2 காலையும் அப்படியே சரிசமமா வச்சுதான் நின்றுட்டு இருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில போய் பாருங்க, ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அப்ப ஆகம விதின்றது நீ பின்னாடி எழுதுற. எங்களுடைய கோயில், எங்களுடைய முன்னோர், அவங்களுடைய சிலைகள்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. அப்ப இதற்கு ஏற்பதான் உன்னுடைய ஆகம விதி இருக்கணுமே தவிர உனக்கு ஏற்ப நாங்க எங்க மூலவர் சிலைகள்லாம் மாத்திக்க முடியாது இல்லையா? நாம அதை சொல்றது இல்ல.